வணக்கம். தற்போது திருப்பூரில் இருந்து தர்ஷா காத்திருக்கிறார். வணக்கம் தர்ஷா. சார் என் பொண்ணு வந்து பயோமிக்ஸ் எடுத்திருந்தாங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூலு 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் அது. சரிங்க, ஹலோ சொல்லுங்க, கேள்வியை கேளுங்க. சார் 524 சார் அவளோட மார்க். கட் ஆஃப் எவ்வளோமா? ஆமாங்க சார். கட் ஆஃப் 520 கட் ஆஃப் 169.5 சார். சரிங்கம்மா. அவளுக்கு வந்து 7.5 போட்டா கிடைக்குமா? என்ன கோர்ஸ் எதிர்பார்க்குறீங்க? என்ன படிக்கணும்? பயோமேக்ஸ் சார். பிடெக் ஐடி. பிடெக் ஐடி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? பிடெக் ஐடி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அகைன் இது இன்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையாவே சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட அந்த ப்ரோக்ராம் அந்த டிகிரி கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். எந்த காலேஜில் கிடைக்கும், அது உங்களுக்கு சூட்டபிளான காலேஜாக இருக்காங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். பிடெக் ஐடி 159.5. ஸோ அதுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களுக்கு வந்து இப்போ ஏன்னா இவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா 7.5 இருக்கு. அது இந்த டயர் 1ல கிடைக்குமான்றது தான் அவங்க எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறேன். டயர் ஒன்ல கிடைக்க வாய்ப்புகள் உண்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 7.5% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அது மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா தர்ஷா, நம்பிக்கையோட இருங்க. உங்க குழந்தைக்கு நிச்சயமா கிடைக்கும். நல்ல கல்லூரியிலே பிடெக் ஐடி படிக்கலாம். நல்ல படிப்பு, அது நல்ல படிப்பு தானே சார்? கண்டிப்பா அது படிக்கும் போது நிறையவே வேலை வாய்ப்புகள் இருக்கும். அகைன் திரும்ப நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நீங்க வேல்யூ ஆடட் கோர்சஸ் பண்ணுங்க, ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. எந்த டிகிரி படிக்கிறீங்கனாலும் அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். நிச்சயமா தர்ஷா, கூடுதலா ஃபாரின் மொழி ஒன்று கற்றுக்க சொல்லுங்க. இன்னும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு ஜெர்மன் லாங்குவேஜோ, ஒரு மேண்ட்ரினோ, சைனாவோட மேண்ட்ரினோ ஏதாவது ஒன்று கற்றுக்க சொல்லுங்க. நிச்சயம் கூடுதலாக வேலைவாய்ப்புகளை இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க, முன்னுரிமையே. அடுத்ததாக தர்ஷினி, தஞ்சாவூரிலிருந்து தர்ஷினி காத்திருக்கிறார். வணக்கம் தர்ஷினி. வணக்கம்மா, கேளுமா, உங்க கேள்வி என்ன? நான் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன் 12th. அதான் பிசிஏ வந்து நாங்கள் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில கேட்டு பார்த்ததுக்கு மேத்ஸ் இல்லாமல் அவங்க பிசிஏ தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்க பேசுறது பாதி கேட்குது பாதி கேட்கல. கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? அடுத்து அவங்க தொடர்புக்கு துண்டிக்கப்பட்டது. அடுத்து தீனதயாளன், கடலூரிலிருந்து தீனதயாளன் காத்திருக்கிறார். வணக்கம் தீனதயாளன். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து தீனதயாளன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி. சார் பையன் 581 எடுத்திருக்கான். வெட்டினரி டாக்டர் கிடைக்குமா சார்? 194 கட் ஆஃப் வருது. கட் ஆஃப் திருப்பி சொல்லுங்க. 194 வருது சார். கம்யூனிட்டி ரிசர்வேஷன் என்ன வராரு? ரிசர்வேஷன் கோட்டால ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். இல்லைங்க, நீங்க பிசி, எம்பிசி, எஃப்சி எதுல வரீங்க? எஸ்சி கம்யூனிட்டி சார். என்ன கம்யூனிட்டிங்க? எஸ்சி கம்யூனிட்டி சார். எஸ்சி கம்யூனிட்டி. இவருக்கு நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்சி கம்யூனிட்டி 194 கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு. எஸ்சி கம்யூனிட்டியா இருந்ததுன்னா 194 நல்ல கட் ஆஃப் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஆனால் தீனதயாளன் நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. இந்த வெட்டனரி சயின்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க சார். எனவே அதை பற்றி ஒரு சின்ன ஒரு தெளிவு முகம் கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்கள் வெட்டனரி சயின்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அது ஒரு நல்ல, ஏன்னா இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா எல்லாம் வெட்டனரி டாக்டர் ஆகலான்றது ஒரு காலத்தை சொல்லுவாங்க. நடுவில் இந்த கிரேஸ் குறைஞ்சது, திருப்பியும் நிறைய பேர் இந்த வெட்டனரி சயின்ஸ் நோக்கி போகிறாங்க. இது நல்ல ஒரு போக்கா சார்? அது வெட்டனரி சயின்சஸில் நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை படிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஹையர் எஜுகேஷனும் படிக்க வேண்டி இருக்கலாம். இப்போ நிறையவே அந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் இல்லை வேறு மிருகங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கானது கண்டிப்பாக இருக்குது. ஸோ வெட்டனரி சயின்சஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இது போக ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது. அனிமல் பயோடெக்னாலஜி மாதிரி சம்மந்தமான ரிசர்ச்லேயும் நிறையாவே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால் வெட்டனரி சயின்சஸ் படிக்கிறதுல பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிச்சயமா. அடுத்ததாக ஜெனிஃபர், ஊட்டியிலிருந்து ஜெனிஃபர் இணைந்திருக்கிறார். ஊட்டியில் நல்ல குளுன்னு கிளைமேட்டில் இருப்பீங்க ஜெனிஃபர். நாங்கள் வெயிலில் இருக்கோம் சென்னையில். கேளுங்க ஜெனிஃபர், உங்கள் கேள்வி என்ன? சார் ஆக்சுவலி நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன் ஊட்டி. ஸோ இப்போ எல்லாரும் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, சைக்காலஜி எடுக்கிட்டா இல்லை ஏஐ எடுக்கிட்டான்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, எது எடுக்கிறதுன்னு தெரியல. சைக்காலஜியா ஏஐ எடுக்கணுமா? அதானே? சரிம்மா, உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கிறது. இவங்க நம்ம சைக்காலஜியை டெஸ்ட் பண்ணுறாங்க சார். சொல்லுங்கள். இல்லை, ரொம்ப ஒரு டயமெட்ரிக்லி ஆப்போசிட் ஐடியாஸ் கேட்குறீங்க. சைக்காலஜிங்கிறது ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான சயின்ஸ் கம்பேர்ட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது உங்களுக்கு
நிறையாவே ஒரு மேக்ஸ் அண்ட் லாஜிக் அந்த மாதிரி இருக்குது. சைக்காலஜிங்கிறது வந்து நம்ம ஒரு மனித இயல்பை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான சயின்ஸ். ஸோ உங்களுக்கு அதில் எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு காம்பினேஷனில் யாரும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் உங்களோட மேக்ஸ் அண்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதில் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஏஐ படிக்கிறதுக்கு யோசிங்க. இல்லை உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு மனுஷங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அடுத்தவங்களோட பேசுகிறதுல பழகிறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க பேசுகிறத கேட்குறதுல நிறைய ஆர்வம் இருக்குன்னா சைக்காலஜி படிங்க. ஸோ நீங்கள் உங்களோட விருப்பங்கள், உங்களோட குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நிச்சயமா ஜெனிஃபர் மிக சிறந்த ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க, உங்கள் மனசு என்ன சொல்கிறதுன்னு நினைங்க, இஷ்டப்பட்டு படிங்க. நிச்சயமாக நீங்கள் சைக்காலஜி எடுத்தாலும் பெரிய அளவுக்கு வருவீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்தாலும் பெரிய. ஆனால் அவர் சொன்னது போல் உங்கள் ஆர்வம் எதில் இருக்கிறது நீங்களே முடிவு செய்யுங்க, அதுதான் சிறப்பான ஒரு முடிவாக இருக்குமா. அடுத்ததாக திருப்பூரில் இருந்து சரண்யா காத்திருக்கிறார். வணக்கம் சரண்யா, உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். என் பையன் வந்து 12th 484 மார்க் எடுத்திருக்காங்க. கட் ஆஃப் எவ்வளோமா வருது? கட் ஆஃப் 124ங்க. 124? 64. 64, சரிங்கம்மா. ட்ரிபிள் படிக்கிறாங்க. கவுன்சிலிங் கிடைக்குமாங்க சார்? நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குமா. நிறைய இடங்கள் இருக்குது, 1.5 லட்சம் இடங்கள் இருக்குது, கவலையே படாதீங்க. ஆனால் ட்ரிபிள் வந்து நிறைய பேர் படிக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ எல்லாம் பயப்படுறாங்க, ட்ரிபிள் கஷ்டமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் தற்போது பேராசிரியர், நல்ல பேராசிரியர், அந்த படிப்பு குறித்தும் எங்கு படித்தா எப்படி படிக்கலாம் என்பது குறித்து மிக சிறப்பாக வழிகாட்டுவார். சார், சரண்யாவோட மகனுக்கு வழிகாட்டுங்க சார். ட்ரிபிள்ங்கிறது வந்து உங்களுக்கு ரெண்டும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே கலந்து சொல்லிக் கொடுக்கறதுனால ஆக்சுவலாக கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதில் வந்து நிறையா மேக்ஸ் இருக்கும், அதுவும் அந்த காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரா ரிலேட்டட் மேக்ஸ் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பராக இருக்கும். ஆனால் அதை எடுத்து படிக்கும்போது வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும், வேலை வாய்ப்புகளுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எஸ்பெஷலி இப்போ வந்து இந்தியாவில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமானதில் நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் இருக்குது, இந்த மாதிரி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நம்ம உலக நாடுகளோட கம்பீட் பண்ணி நம்ம ஒரு முன்னணி நாடாக வரணுங்கிறதுல நிறையா பாலிசிஸ், நிறையா ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஃபீல்டில் நல்லபடியான புரிதலோடு படிக்கும்போது அதுக்கான வேலை வாய்ப்புகள் அடுத்த 4 வருஷத்தில் நிறையாவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. உங்கள் பையனுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ஐஐடி மெட்ராஸோட டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் காலேஜ் டிகிரி படிக்கிறதோடு சேர்த்து இதையும் படிக்க முடியும். இதில் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், நல்ல ஒரு இந்த பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் லேப்ஸ் வந்து நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் வந்து பண்ண முடியும். ஸோ ஐஐடி மெட்ராஸில் வந்து லேப்ஸ் பண்ணும்போது நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். நிச்சயமாக சரண்யா, இதை விட சிறந்த ஆலோசனை யாரும் கொடுக்க முடியாது. அதை விட கூடுதலாக ஒரு தகவலையும் சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் இவி பச்சை கலர் போர்டு நீங்கள் எங்கே போனாலும் பார்த்துருப்பீங்க. எல்லாம் அந்த இவி வெஹிக்கிள்ஸ் தாமா. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு 5 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இவி வெஹிக்கிள்ஸ் தான். பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்லாம் குறைஞ்சு போயிடும். ஆனால் தயவு செய்து படிக்க சொல்லுங்கள். ஆனால் ஆர்வத்துடன் நல்லா படிக்க சொல்லுங்கள், ஆழ்ந்து படிக்க சொல்லுங்கள். இவர் சொன்ன மாதிரி மற்ற ஸ்கில்ஸை வளர்த்துக்க சொல்லுங்கள். ஐஐடியிலையும் படிக்கலாம், நீங்கள் கூடுதலே சேர்ந்து படிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயம் உங்கள் மகனுக்கு வழிகாட்டுங்கள்.